ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. மை டியர் மதுரை வாழ் மக்களே, நம்ம மதுரையில தன்வி போட்டியோட மாபெரும் திறப்பு விழா நாள் ஆகஸ்ட் 20 காலை 10 மணி, இடம் வள்ளுவர் காலனி, மதுரை. உலகம் முழுக்க பரவி இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வரப்போகின்ற 4 மாதங்களில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள், சாதக பாதகங்கள் இருக்கும்? அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்களில் 12 ராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய சில குறிப்பிட்ட நன்மைகள், சாதகமற்ற தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்முடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா என்கின்ற மிக அத்தியாவசியமான ஒரு கேள்வி. ஆக இந்த 4 மாதங்களில் குறிப்பிட்ட நிகழ்வாக நடக்கக்கூடியது என்ன? ஒரு ராஜ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்களுடைய பெயர்ச்சிகளே இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்படுகின்றன. ஏனென்றால் இந்த 4 கிரகங்கள் 1 வருடம், 2.5 வருடம், 1.5 வருடம் என ஒரு நீண்டகால அமைப்பில் ஒரு ராசியின் மீது இருக்கக்கூடியவை. ஆக இந்த 4 மாதங்களில் என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது என்றால், வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. தற்போது மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி மீனத்திற்கு செல்லப் போகிறார். மற்றவை எல்லாம் சிறிய சிறிய மாற்றங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2.25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சந்திரன், 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதன், சுக்கிரன், மாதம் ஒரு முறை மாறக்கூடிய சூரியன், 45 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூடிய செவ்வாய் ஆகிய இந்த இயக்கங்களை வைத்து 12 ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ஓரளவிற்கு, கோச்சாரம் என்பதே ஒரு பொது பலன்தான் என்பதை என்னுடைய நேயர்களாக இருக்கட்டும், நம்முடைய இந்தியா கிளிட்ஸ் நேயர்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே ஓரளவிற்கு தெரிந்த விஷயமாக இருக்கும். அவரவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் மிக பெரும்பான்மையான பலன்கள் நடக்கும் என்றாலும் கூட, ஒரு நிலையில் வண்டி 2 சக்கரத்தின் மீதுதானே ஓடுகிறது. ஒரு சக்கரம் பிறந்த ஜாதகம் என்று இருந்தாலும் இன்னொரு சக்கரம் இப்பொழுது நாம் பேசப்போகின்ற கோச்சார அடிப்படையில் அமையும் என்பதால் 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த 4 மாதங்களில் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். முதலில் மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமையும். வருடத்தின் கடைசி இந்த 4 மாதங்களில் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 6, 7, 8ஆம் இடங்களில் இருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்திற்கு வருடத்தின் இறுதியில் அவர் மாறுகிறார் என்றாலும் கூட, அப்பொழுது கூட அவர் அங்கே சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறார். 6, 7, 8ஆம் இடங்களில் 6ஆம் இடம் அவருக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது. 7ஆம் இடத்தில் அவர் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, 8இல் சுக்கிரனோடு சேர்கிறார் என்பதை விட இன்னொரு நல்ல மாற்றம் என்ன? இந்த 4 மாதங்கள் முழுவதும் ராசியை சுபத்துவப்படுத்தப்படுகின்ற அளவில் உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் ராசியிலேயே இருப்பது மிகப்பெரிய மேன்மை. வருகின்ற அக்டோபர் மாதம் உங்கள் ராசியை இருளடைத்துக் கொண்டிருக்கின்ற ராகு 12ஆம் இடத்திற்கும் கேது 6ஆம் இடத்திற்கும் மாறி அதுவும் ஒரு நல்ல அமைப்பாகவே மாறுகிறது. ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 4 மாதங்கள் மேஷராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், குடும்ப நிம்மதி, அதிலும் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இளைய பருவத்தினருக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற என்ன உங்களுக்கு தேவையோ அவைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய நல்ல நிலைமையில்தான் இந்த வருடத்தின் இறுதி 4 மாதங்கள் அமைந்திருக்கின்றன. மிக குறிப்பாக சொல்ல போவேயானால் 6ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கும் பொழுது கடன் நோய் எதிர்ப்புகள், வம்பு வழக்கு போன்றவைகள் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பது ஒரு விதி. இங்கே கிரெடிட் கார்டு என்று சொல்லப்படக்கூடிய கடன் அட்டை தொல்லைகளில் இருப்பவர்கள் ஒரு நிலையில் நண்பனுக்கு வாங்கி கொடுத்து விட்டேன், சொந்தக்காரருக்கு வாங்கி கொடுத்து விட்டேன், பிறருக்கு இரக்கம் காட்டி நான் கடன்காரனாகிவிட்டேன், அல்லது அவருடைய கடனை நான் ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டு நான் பணம் கட்டி கொண்டிருக்கிறேன் என்கின்ற நிலையில் செய்யாத தவறுக்கு பணம் செலுத்தி கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், சுமூக தீர்வுகள், உங்களுடைய பணம் உங்களுக்கே திரும்பி வரக்கூடிய தன்மை என அற்புதமான அமைப்பில் இந்த 4 மாதங்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக, ஒரு மாதத்திற்கு பிறகு, அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மாற இருக்கின்ற மிக முக்கிய நிகழ்வான 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறி சுக்கிரனின் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது, இருள் கிரகமான ராகு அங்கே வெளியே போவது போன்ற அமைப்புகளால் இதுவரை எதை நீங்கள் முயற்சி செய்து தடைகளாக இருந்து வந்ததோ, எதில் உங்களுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை அடைய முடியாமல் இருந்தீர்களோ அவைகள் அனைத்தும் உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். அதிலும் குறிப்பாக சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், கட்டிடம்,
மேஷம் பில்டர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் போன்ற பூமி சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதாவது பூமியை தோண்டுவது, கனிம வளங்கள் எடுப்பது, கிணறு, ரிக்கு, ஜேசிபி இயந்திரம் போன்றவைகளை இயக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கப் போகின்றன. செவ்வாய் இளம் வயது நபர்களை குறிக்கக்கூடியவர் என்பதால் 30 வயது 40 வயதில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை இந்த 4 மாதங்களில் உண்டு. கடந்த காலங்களில் காதல் அமைப்புகளில் சற்று சங்கடங்களை அனுபவித்த இளம் வயதினருக்கு இப்போது காதல் கைகூடக்கூடிய நல்ல 4 மாதங்களாகவே இந்த வருடத்தின் இறுதி மாதங்கள் அமையும். பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். உங்களை பற்றி ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, கணவர் குழந்தைகளை பற்றி கவலைகளில் இருந்து வந்த பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள். புகுந்த வீட்டின் பலனை அங்கே நல்ல விதமாக நிலைநிறுத்தி பிறந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டில் சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு அமைப்புகள், வாய்ப்புகள், இன்னும் குறிப்பாக சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல மேன்மையான ஒரு மிகச்சிறந்த மாற்றமுள்ள ஒரு 4 மாதங்களாக வரப்போகின்ற இந்த 4 மாதங்கள் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல மிகச் சிறப்பாக அமையும் என்பதுதான் உண்மை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மை டியர் மதுரை வாழ் மக்களே, நம்ம மதுரையில தன்வி போட்டியோட மாபெரும் திறப்பு விழா நாள் ஆகஸ்ட் 20 காலை 10 மணி. இடம் 𝗛𝗏 காலனி, மதுரை.